ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 8th ஓல்ட் புக்கில் ஃபஸ்ட் இயல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா இயல் 2. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இனியவை 40. அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இனியவை 40 தமிழ் பசி ஆறிட வேண்டும், அகர முதலி வரலாறு, மகிழ்ச்சிக்கான வழி. அடுத்து பார்த்தோம்னா இலக்கிய வகை சொற்கள். ஸோ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம போகலாம். ஸோ இயல் 2ல் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இனியவை 40. ஸோ எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பூதன் சேந்தனார். ஓகே, நம்ம பாடல் பார்க்கலாம். குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் திருவுண்ணீர் மின்றல் இனிது. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு லைன். 4 லைனுமே முக்கியம், பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் பார்க்கலாம். குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது, அவைக்கு அஞ்சாதவனின் கல்வி இனியது, மயக்கமற்ற பெருமை மிக்கவரின் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காத நிலைத்திருப்பது இனியது, நிலைத்திருப்பின் இனியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் சொல் பொருள் பார்க்கலாம். குழவினா குழந்தை, பிணினா நோய், மயரினா மயக்கம், கலருன்னா பேசும். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பார்க்கலாம். சலவரை சாரா விடுதல் இனிதே, குலவத்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலதலின் ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியாக வாழ்தல் இனிது. ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி படிப்பீங்க, இனிது இனிதுன்னு முடிஞ்சுன்னா நம்ம அப்படி வச்சு கீவோடு மாதிரி வச்சுக்கலாம் நினைப்பாங்க. பட் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா மலதலின் ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சுட்டாங்க, அந்த இனிது விட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து பக்காவாக அந்த லைன்ஸில் வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பொருள் பார்க்கலாம். வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனியது, அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது, உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது அப்படின்னு சொல்லி முடிகிறாங்க. ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். சலவர்னா வஞ்சகர், மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். ஓகே, இதோட ஆசிரியர் குறிப்பினா பார்க்கலாம். ஆசிரியர் நம்ம பார்த்தோம் பூதன் சேந்தனார். அவரோட பெயர் என்ன பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார் அப்படின்றது தான் அவரோட முழு பேர். அதாவது மதுரையில் இருக்க தமிழாசிரியரோட மகன் தான் வந்து பூதன் சேந்தனார் அப்படின்றாங்க. ஓகே, இவர் ஊர் நம்ம வேலையை பார்த்தோம் மதுரைன்ட்டு. ஸோ இது வச்சு மதுரைன்னு சொல்லிக்கலாம். காலம் பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம், இனிவை 40 பார்த்தோம்னா அப்போ இ 2ஆம் இப்படி சொல்லி ஞாபகம். ஓகேங்களா. ஸோ காலம் ரொம்பவே முக்கியம். நூல் குறிப்பு பார்க்கலாம். இது வந்து 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, ரொம்ப முக்கியம். நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் அது வந்து இனிமை 40 என பெயர் பெற்றது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். இந்நூலின் இது இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா நன்மை தரும் இனிய கருத்துக்கள் 40 பாடல், இனிமை 40னாவே என்னது 40. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இன்னுள்ள ஒவ்வொரு பாடலையும் 3 இல்லைன்னா 4 அறக்கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். பொருள் எழுதுக. குழவினா குழந்தை, பிணினா நோய், சலவர்னா வஞ்சகர், சலவர்னா வஞ்சகர், கலரும்னா பேசும், கலரும்னா பேசும். ஸோ குழவினா குழந்தை, பிணினா நோய், சலவர்னா வஞ்சகர், கலரும்னா பேசுதல். பிரித்தெழுதுக. பிணி இன்றி, பிணி கூட்டல் இன்றி, அவையஞ்சான், அவை கூட்டல் அஞ்சான். அடுத்து மாண்புடையார், மாண்பு கூட்டல் உடையார். அடுத்து மயரிகள் அல்லராய், மயரிகள் அல்லராய். அடுத்து மண்ணுயிர், மண் உயிர். அடுத்து மலர்தலை, அது அப்படி சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஓகே, நடுவில் வந்து எந்த இதுவும் வராது. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இனிவை 40 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இனிவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். ஓகேங்களா. ஓகே, அடுத்து தமிழ் பசி. பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகெனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேணுமேயடா, உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா, நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆளிட வேண்டும். எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா கா சச்சிதானந்தன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா
இது இந்த லைன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமேடா, இது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு லைனுமே முக்கியம். ஸோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து பாராட்டு அளிக்கப்படும் பொற்குவியல்களும் வியந்து போற்றும் பொருளைகளும் வேண்டா, அரசனின் மணிமுடியும் கண்டாரை கவர்ந்திழுக்கும் மாறனின் அழகும் வேண்டா, எனக்கு என்றும் இளமை குறையாத தமிழும் தமிழுக்கு உயிராக விளங்கும் கம்பன் கவிதைகளும் வேண்டும், கனிச்சுவை மிக்க நூல்களும் அள்ளி கற்றிட வேண்டும், அவற்றை படித்து தமிழ் பசி ஆறிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தன் பாடிக்காரு. ஓகே. குவைனா என்னது, குவியல். மாறன்னா மன்மதன். ஓகே. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். கா சச்சிதானந்தன் பார்த்தோம். இவரோட ஊர் எங்கன்னு பார்த்தோம்னா இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை. இங்க இலங்கையில யாழ்ப்பாணத்தில் உள்ள பருத்தித்துறை. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். அடுத்து இவரோட புலமை எதுன்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். அடுத்து படிப்புகள் என்னென்ன படிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆனந்தத்தேன் 1954. இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. கவிதையா புதினமான்னு பார்த்துக்கணும். ஆனந்தத்தின் என்னது, கவிதை தொகுப்பு 1954. அன்னபூரணி அப்படின்றது புதினம். யாழ்ப்பாண காவியம். ஆனந்தத்தின் என்னது, கவிதை தொகுப்பு 1954. அன்னபூரணின்றது புதினம், யாழ்ப்பாண காவியம். மகாவித்துவான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இவரோட ஆசிரியர் மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியார். இவர் தம் பாடல்களின் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணல் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது யாருடைய பாடல்ல கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது கா சச்சிதானந்தன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவரோட ஆசிரியர் பெயர்னா மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரோட மாணவர். அடுத்து பார்த்தோம்னா இவரோட பாடல்ல கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் பார்க்கலாம். ஓகே. குவைனா குவியல், மாறன்னா மன்மதன். பிரித்து எழுதலாம். வேண்டியதில்லை, வேண்டியது கூட்டல் இல்லை, வேண்டியது கூட்டல் இல்லை. அடுத்து புகழ் எனக்கு, புகழ் கூட்டல் எனக்கு. குவை எனக்கு, குவை கூட்டல் எனக்கு. தமிழ் பசி, தமிழ் கூட்டல் பசி. தமிழ் பசி என்னும் பாடலின் ஆசிரியர் கா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் எந்த நாட்டை சேர்ந்தவர், இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து ஒரு உரைநடை. அகரம் முதலி வரலாறு. அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி. என்னது, அகரம் கூட்டல் ஆதி, அதுதான் அகராதி. ஓகேங்களா. ஸோ ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருட்கள் உண்டு. ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர். ஸோ அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகர முதலி என வழங்கப்படுகிறது கேட்பாங்க. ஸோ அகராதி அப்படின்ற சொல்லோட தற்போதைய வழக்கு என்னன்னு இருக்கு, அகர முதலி. ஓகே. நிகண்டுகள் பார்க்கலாம். தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் வந்து நிகண்டுகளாம். கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம், தமிழ் அகராதி வரலாற்றுல செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை சேர்ந்தது எது பார்க்கலாமா. பார்த்தோம்னா நிகண்டுகள். ஓகே. ஸோ நிகண்டுகளில் பழமையானது பார்த்தோம்னா சேந்தன் திவாகர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நிகண்டுகள்லேயே பார்த்தோம்னா பழமையானது சேந்தன் திவாகரம். ஸோ இதோட ஆசிரியர் வந்து திவாகரம்னாவே என்னது, திவாகர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்நிகண்டினை தொடர்ந்து 25 நிகண்டுகள் தோன்றியுள்ளன. எத்தனை, 25. ஓகே. இதுல சிறப்பானது எதுன்னு பார்த்தோம்னா மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான் வந்து பார்த்தோம்னா இதுல பார்த்தோம்னா சிறந்தது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பழமையானது பார்த்தோம்னா சேந்தன் திவாகரம், ரிட்டன் பை திவாகரர். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து 25 வந்து தோன்றி இருக்கு. இதுல சிறப்பானது பார்த்தோம்னா மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு, சூடாமணி நிகண்டு. இது நிகண்டுகள். அடுத்து அகர முதலி. திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இருந்துச்சு, ரொம்ப முக்கியமானது. ஸோ அகராதி என்ற சொல் பார்த்தோம்னா எங்க முதல்ல தொடங்குச்சு, திருமூலரோட திருமந்திரத்துல. ஓகே. நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக அமைந்துள்ளது. கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எதில் பார்த்தோம்னா அடைமொழியா இருக்குன்னு கேட்கலாம், அகராதி நிகண்டு. அகராதி நிகண்டுல எது பார்த்தோம்னா அடைமொழியாகுன்னு கேட்கலாம், அகராதி. ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அகராதி, அகராதி நிகண்டு, அடைமொழி.
இந்நூலே அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எனலாம். ஸோ எப்படி கேட்கலாம், அகர முதலிகள் தோன்றுவதற்கு திருப்பு முனையாக இருந்த நூல் இது அகராதி நிகண்டு. ஓகே, இந்நூலின் சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே அடுத்து பார்த்தோம்னா சதுரகராதி. சதுரகராதியும் நமக்கு நல்லாவே தெரியும், எழுதுறது யாருக்கு தெரியும், வீரமாமுனிவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுதான் வந்து தமிழில் தோன்றி முதல் அகரமுதலி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தோன்றது முதல் அகரமுதலி. இது பார்த்தோம்னா 1732ஆம் ஆண்டு வந்து வெளிவந்துச்சு. எப்போ? 1732ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. ஸோ இதுல சதுர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சதுர்னா என்ன? சதுரமா? சதுரம்னா என்னது? நான்கு. இது நான்குன்னு பொருள். அதே மாதிரி இந்நூல்ல பெயர், பொருள், தொகை, தொடை என 4 வகைகள் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டது ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகே, வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுறைகளை உருவாக்கினார். ஃபர்ஸ்ட் என்னது? தமிழ் டு லத்தீன் அவருடைய இது இல்லையா? ஸோ லத்தீன் டு தமிழ். அடுத்து தமிழ் டு பிரெஞ்சு, பிரெஞ்சுலேருந்து தமிழ், அதுக்கடுத்து போர்த்துகீசியிலேருந்து லத்தீன் தமிழ் அகராதி. ஓகேங்களா? அடுத்து இது வந்து சதுர அகராதி. ஃபர்ஸ்ட் என்னது? சதுரகராதி தொகுத்த வீரமாமுனிவர் தொகுத்தது சதுரகராதி. இது பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழில் தோன்றி முதல் அகரமுதலி. இதில் பார்த்தோம்னா கிபி 1732 பார்த்தோம்னா வெளிவந்துச்சு. இப்போ 1732. இதில் சதுர் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். அந்த 4க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகேங்களா? அடுத்து வீரமாமுனிவர் வந்து என்னென்ன அகராதி? தமிழ்லேருந்து லத்தீன், லத்தீன் டு தமிழ், அப்புறம் தமிழ்லேருந்து பிரெஞ்சு, பிரெஞ்சு டு தமிழ், அப்புறம் போர்த்துகீசியிலேருந்து லத்தீன், இந்த மாதிரி தமிழ் அகராதி வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து சரி, வேற அகர முதலிகள் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் அகராதி ஒன்று லெவிஸ் ஸ்பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ் டு தமிழ் அகராதி வந்து பார்த்தோம்னா லெவிஸ் பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. ஸோ யாழ்ப்பாணம் கதிரவேலனாரால் தமிழ் சொல் அகராதி வெளியிடப்பட்டது ரொம்ப முக்கியம். அடுத்து இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்பட்டது. எது? தமிழ் சொல் அகராதி என்ன சொல்றாங்க? சங்க அகராதின்னு சொல்றாங்க. ஸோ இதுல சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைத்தல் என்னும் மரபு பின்பற்றப்பட்டது. சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் இது. ஓகேங்களா? ஸோ தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார். அடுத்து ராமநாதன் என்பார் படங்களுடன் கூடிய ஒரு அகரை முதலை வெளியிட்டார். ஸோ படங்களோடு இருக்கிற மாதிரி வெளியிட்டது யாரு? ராமநாதன். இந்நூல் பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது. ராமநாதன் அப்படின்றவர் படங்களுடன் கூடிய ஒரு முதலே வெளியிட்டாரு. அது பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்துச்சுன்றாங்க. ஓகே, வின்சுலோ அப்படின்றவர் தமிழ் டு ஆங்கில பேரகராதி தொகுத்து வெளியிட்டார். ஓகேங்களா? ஸோ 1925ஆம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன. மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் அகராதி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. ஓகே, 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதல் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் 20ஆம் நூற்றாண்டுல. ஸோ இது நன்கு திட்டமிடப்பட்ட முழுமையாக உருவாக்கப்பட்டது. இவ்வகர முதலி பார்த்தோம்னா தமிழ் லெக்சிகன் அப்படின்ற பெயர்ல 6 தொகுதியா வந்து வெளியிட்டிருக்காங்க. எது? சென்னை பல்கலைக்கழக அகராதி தமிழ் லெக்சிகன்னு 6 தொகுதியை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னது? தமிழ் டு தமிழ் அகராதி யாரு? லெவிஸ் பால்டிஸ் ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட். அடுத்து தமிழ் சொல்லகராதி யாரால் வெளியிடப்பட்டது? யாழ்ப்பாணம் கதிரவேலனார். அடுத்து தமிழ் பேரகராதி ஃபர்ஸ்ட் யார் விட்டாங்க? குப்புசாமி. அடுத்து ராமநாதன் என்றவங்க என்ன பண்றாங்க? ஸோ அதாவது படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலையை வெளியிட்டார். இது பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் அகராதி அப்படின்ற பெயரோடு வெளிவந்தது. வின்சுலோ அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? தமிழ் டு ஆங்கிலம். யாரு? வின்சுலோ. அடுத்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆண்டை பார்த்தோம்னா பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதி தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1937 பார்த்தோம்னா மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன. ஓகேங்களா? அடுத்து மு சண்முகம் அப்படின்றவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் டு தமிழ் அகராதி அகர முதலி பார்த்தோம்னா 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. யாரு? மு சண்முகம் 1985. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலியது
சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் ஃபர்ஸ்ட். என்னது? 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி. இது என்ன பண்ணாங்க? தமிழ் லெக்சிகன்ற பேர்ல 6 தொகுதியை வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகே. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி. ஸோ வந்து 1985 வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனாரின் செந்தமிழ் சொல் பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. 2ஆம் தொகுதி பார்த்தோம்னா 1993ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பீடுகளில் தரப்பட்டுள்ளன. படங்களை தந்த 2வது அகரமுதலி பார்த்தோம்னா இதுதான். ஸோ இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்குவதிலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது. முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவின் தற்கால ரொம்ப முக்கியம் கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. ஸோ விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி பார்த்தோன்னா இதுதான். ஸோ தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகரமுதலிகளை வெளியிட்டு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஓகே. 1985 தேவநேய பாவனார். ஓகே, தேவநேய பாவனாவே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆள் இல்லையா? ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 1985 பார்த்தோன்னா தேவநேய பாவனார் என்ன பண்ணாரு? செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி வந்து வெளியிட்டார். அதோட ஃபர்ஸ்ட் தொகுதி 1993லையும் ஃபர்ஸ்ட் தொகுதி 1985லையும் 2வது தொகுதி 1993ல என்ன பண்ணாங்க? வெளியிட்டாங்க. படங்களோட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தாலே அந்த மாதிரி வந்தா 2வது அகரமுதலி வந்து இதுதான் அப்படின்றாங்க. ஓகே. கலைக்களஞ்சியம்னு என்னன்னு பார்க்கலாம். சொற்களுக்குரிய பொருளை அகரமுதல் மூலம் நமக்கு அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள், கதைகள், வரலாறுகள், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன. இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியது தான் பார்த்தோம்னா கலைக்களஞ்சியம். ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா நம்ம அகரமுதலி வச்சு நம்ம என்ன பண்ணோம்? சொற்களுக்குரிய பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் வந்து இலக்கியத்துல பார்த்தோம்னா பெயர்கள், கதைகள், வரலாறு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான தேவை வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த சிந்தனை விளைவா தோன்றது தான் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கோசம். அபிதான கோசம் தமிழ் கலைக்களஞ்சியங்கள் வந்து முன்னோடி. ஓகே, தமிழ் கலைக்களஞ்சியம் முன்னோடியது அபிதான கோசம் அப்படின்றது தான். இது பார்த்தோன்னா இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறது அப்படின்றாங்க. இது எப்போ வெளிவந்துச்சு பார்த்தோன்னா 1902 வந்து வெளிவந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? அபிதான கோசம் அப்படின்றது தான் தமிழ் கலைக்களஞ்சியத்தோட முன்னோடி. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு லைன் பார்த்துக்கணும். இது பார்த்தோம்னா இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறதுன்றாங்க. ஓகே, இது எப்போ வெளியாச்சு? 1902ல வெளியாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து அபிதான கோசம்க்கு அப்புறம் அபிதான சிந்தாமணின்றது இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்தது. இது இலக்கிய செய்தியோடு என்னது? அறிவியல் துறை பொருட்களையும் சேர்த்து முதலாக கொடுத்துச்சு விளக்கம். எப்ப? இது 1993ல வந்துச்சு. இதை தொகுத்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலனார். யாரு? சிங்காரவேலனார். ஸோ இதை மட்டும் ஞாபகம். அபிதான கோசம் 1902, அபிதான சிந்தாமணி 1934, வெளியிட்டது சிங்காரவேலனார். இது வந்து அறிவியல் துறையோடு வந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே. தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது. ஸோ வந்து கலைக்களஞ்சியம் எல்லாம் வெளியிட்டாங்க. ஓகே, பட் வந்து முறையான முறையில் தொகுத்து வெளியிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம். அதுதான். ஓகேங்களா? இது எத்தனை பகுதியாக வந்துச்சு? தொகுதியாக வந்துச்சு 10. ஓகேங்களா? ஒன்று பார்த்தோம் இல்லையா? 6 தொகுதியாக வந்தது பார்த்தோம்னா அந்த அகரமுதலி, சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி. இது பார்த்தோம்னா 10 தொகுதியாக வெளிவந்திருக்கு. தமிழ் வளர்ச்சி கழகம் பண்ண ஒரு கலைக்களஞ்சியம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் கலைச்சொல் அகரமுதலி. ஓகே, கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் அகரமுதலி தோன்றியது. ஓகே, கலைக்களஞ்சியம் பார்த்தோம்னா தொடர்ந்து துறை சார்ந்த சொற்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக வெளிவந்தது தான் கலைச்சொல் அகரமுதலி. ஓகே, கலைக்கதிர் நிறுவனம் முயற்சியால் பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன. எப்ப? 1960ஆம் ஆண்டு கலைக்கதிர் அப்படின்ற நிறுவனத்தோட முயற்சியில. ஸோ மணவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறை வாரியாக கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டார். யாரு? மணவை முஸ்தபா அப்படின்றது அறிவியல் சார்ந்த துறைகள்ல கலைச்சொல்ல அகரமுதலியா தொகுத்து வெளியிட்டார். ஸோ இந்த அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் பார்த்தோன்னா 1991ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. தொகுக்கப்பட்டது 1960, வெளியிடப்பட்டது 1991. தொகுத்தவர் யாரு? மணவை முஸ்தபா, நிறுவனம் கலைக்கதிர். ஓகே,
பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, முக்கியமானது அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு கோட்ஸ். அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய்ன்னு சொன்னது பாரதிதாசன். ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ். ஸோ அகர முதலி வந்து நீ டெய்லி ஒன்று படிச்சுட்டு வந்தனா நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். ஓகே, அடுத்து பிரித்தெழுதுக. பொருளறிவு. பொருள் கூட்டல் அறிவு. அடுத்து கலைச்சொல். மட்டும் எடுத்துங்க. கலை கூட்டல் சொல். அடுத்து செந்தமிழ். செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். பேரகராதி. பெருமை கூட்டல் அகராதி. அச்சுக்கலைனா நடுவில் இருக்க இக்கு மட்டும் தூக்கிட்டு அச்சு கூட்டல் கலைன்னு போட்டுருங்க. ஓகே, அகரம் கூட்டல் ஆதி தான் என்னது? அகராதி. அடுத்து முதல் எழுத்துக்கு. முதல் கூட்டல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள். ஓகே, 20 கூட்டல் 5. 25. ஓகேங்களா? அடுத்து கலை கூட்டல் கலைஞ்சம் இக்கு நடுவில் இக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அருமை கூட்டல் சொல் அருஞ்சொல். ஓகேங்களா? ஓகே, நிகண்டுகள் பழமையானது என்னது? திவாகரம் நிகண்டு. எழுதுனது யாரு? திவாகரம். அகராதி என்னும் சொல் முதல்ல எங்க வந்துச்சு? திருமூலர் எழுதின திருமந்திரத்துல. தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி. இது 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி இது சென்னை பல்கலைக்கழக பேரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி இது சதுரகராதி. ஆமா. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியை உருவாக்கியவர் தேவநேய பாவனார். அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் யாரு? சிங்கார வேலனார். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு துணைப்படம் மகிழ்ச்சிக்கான வழி. முல்லா நஸ்ருதீன் பெரும் புலமையும் அறிவாற்றலும் மிக்கவர். அவருடைய ஒவ்வொரு கதையிலும் ஏதேனும் ஒரு ஆழ்ந்த தத்துவமோ குறிக்கோள் இடம்பெற்றிருக்கும். பிறர் மனம் புண்படாத வகையில் நகைச்சுவை உணவும் சிந்தனையை தூண்டும் வகையில் கதை அமைந்திருக்கும். முல்லா நஸ்ருதீன் ஒரு முறை வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் மரத்தடியில் ஒரு உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அவரை பார்ப்பதற்கு பணக்காரர் போல காணப்பட்டாலும் அவருடைய முகம் ஏனோ வாடியிருந்தது. இதை குறிப்பாக உணர்ந்த முல்லா மரத்தடிக்கு சென்று அவர் அருகில் உட்கார்ந்தார். ஐயா, தங்களை பார்த்தால் செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர் போல் தோன்றுகிறது. உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஏனோ கவலையில் இருப்பது போல் தெரிகிறது. தங்கள் கவலைக்கு என்ன காரணம் என நான் தெரிந்து கொள்ளலாமா என்று முல்லா கேட்டார். முல்லாவை அந்த மனிதன் ஏறிட்டு பார்த்து, ஐயா, நீங்கள் கூறுவது சரியே. நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. இருப்பினும் ஒரு நிமிடம் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. என்னுடைய செல்வங்களை எல்லாம் யாராவது என்னிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு போய்விடுவார்களோ என்று அச்சமாக இருக்கிறது. இப்போது கூட என் கையில் இருக்கும் 1000 பொற்காசுகள் அடங்கிய பையை யாராவது பறித்துக் கொள்வார்களோ என்று பெருங்கவலையாக இருக்கிறது என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த முல்லா திடீரென்று அந்த பணக்காரரின் பணப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடத் தொடங்கினார். அதை கண்டு பதறிய பணக்காரர், என் பணம், யாராவது ஓடி வாருங்களின், என் பணம் பறிப்போகிறது என்று அலறியவரை முல்லாவின் பின்னால் ஓடினார். அவரிடம் பிடிபடாமல் முல்லா அங்கும் இங்கும் ஓடி அவருக்கு போக்கு காட்டிவிட்டு மீண்டும் அந்த மரத்தடியிலே வந்து சேர்ந்தார். அப்பணக்காரின் பணப்பையை மரத்தடியில் வைத்துவிட்டு மரத்திற்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். முல்லாவை பின்தொடர்ந்து ஓடியும் அவரை பிடிக்க இயலாமல் மூச்சு வாங்க அந்த மரத்தடிக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார் அப்பணக்காரர். அங்கே அவருடைய பணப்பை இருந்தது. அதை கண்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர், கடவுளே, இப்போதுதான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காணாமல் போன பணம் மீண்டும் கிடைத்ததில் என்னுடைய கவலை எல்லாம் பறந்துவிட்டது என்று கூறினார். மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த முல்லா இப்போது மெதுவாக வெளியில் வந்தார். ஐயா, வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டீரே. உங்கள் வருத்தத்தை நீக்குவதற்காகத்தான் நான் பணப்பையை பறித்துக் கொண்டு ஓடினேன். பறிப்போய் விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த செல்வம் திரும்ப கிடைத்ததும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை அல்லவா என்று முல்லா கேட்டார். பணக்காரரும் மகிழ்ச்சியுடன், ஆமையா, நீங்கள் கேட்டது உண்மைதான். பணப்பை மீண்டும் கிடைத்ததும் நான் அடைந்த மகிழ்ச்சி அளவே இல்லை என்றார். பின்னர் முல்லாவை பார்த்து, ஐயா, உங்களை பார்த்தால் வசதியானவர் இல்லை போன்று தோன்றுகிறது. நீங்கள் மிகவும் முகமலர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று பணக்காரர் கேட்டார்.
அது வேறொன்றும் இல்லை. தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சொத்துக்களையோ செல்வத்தையோ சேர்த்து வைத்திருக்கும் மனிதன் பேராசை கொண்டவனாகிறான். பொருளை மேன்மேலும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே அவனை பேராசைக்காரனாக ஆக்கிறது. அந்த செல்வத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமே என்று அவன் நினைக்கும் போது மகிழ்ச்சியும் அவனை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனால் நான் இன்றியமையாத தேவைக்கு மட்டுமே பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், அதனால் தான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்றார் முல்லா. முல்லா கூறிய சீரிய உண்மையை புரிந்து கொண்ட பணக்காரர் தம்மை பற்றி சிந்திக்க தொடங்கினார். அளவுக்கு அதிகமாக தாம் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் எவ்வாறு நல்ல வழிகளில் செலவிடலாம் என்று மனதிற்குள்ளே திட்டமிட்ட தொடங்கினார். ஒரு நிமிடம் என்ன, இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வழி சொன்ன முல்லா வருகிறேன் ஐயா என்று கூறியவாறே நடைய கட்டினார். இது ஏன் பார்க்குறோன்னா கொஷின்ஸ் கேட்கலாம், அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்கலாம், இல்லை பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணி போடுங்க, எதுக்கப்புறம் எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி போடுங்கன்னு கேட்கலாம். ஸோ என்ன கதை தெரிஞ்சதான் போட முடியும், அதுக்காக தான் ஒரு டைம் படிச்சுக்கிறோம். ஓகே, இலக்கணம் பார்க்கலாம். இலக்கிய வகை சொற்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா இலக்கண வகையில பார்த்தோம்னா சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இலக்கிய வகையிலும் பார்த்தோம்னா சொல் 4 வகைப்படும்ன்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். என்னது இலக்கண விதிப்படி பெயர், வினை, இடை, உரி. இலக்கியப்படி இயற்சொல், இயற்திரி, திசை, வட. ஓகேங்களா அப்படின்றாங்க. ஓகே, இயற்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமையறது பார்த்தோம்னா இயற்சொல் அப்படின்றாங்க. இது பார்த்தோம்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை, இது எல்லாம் பார்த்தோம்னா எளிதில் பொருள் விளங்கும் பெயர் சொற்கள். அதனால இது பார்த்தோம்னா பெயர் இயற்சொல். இதே பார்த்தோம்னா படித்தான், தூங்கினான், வந்தான்றது பார்த்தோம்னா எளிதில் பொருள் தரும் வினை சொற்கள். அதனால இது வினை இயற்சொல். இயற்சொல் முடிஞ்சதா? அடுத்து திரிச்சொல். திரிச்சொல்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தோம்னா பீலி, உயிர், ஆளி இதெல்லாம் பார்த்தோம்னா பொருள் தெரியாது. ஸோ அதாவது தெரிஞ்சவங்களுக்கு தவிர கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியதுதான் பார்த்தோம்னா திரிச்சொல் அப்படின்னுவாங்க. ஸோ பீலினா மயில் தொகை, உகிர்னா நகம், ஆளினா கடல், இல்லைன்னா சக்கரம் அப்படின்வாங்க. ஸோ இதை வச்சு அந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய பொருள் சொல்லுதான் பார்த்தோம்னா திரிச்சொல் அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எயிறு, வேய், மடி, நல்குறவு இதெல்லாம் பார்த்தோம்னா பெயர் சொல். எயிர்னா பல், வேய்னா மூங்கில், மடினா சோம்பல், நல்குறவுனா வறுமை, இதெல்லாம் பெயர் சொல். இதே பார்த்தோம்னா வினவினான், விழித்தான், நோக்கினார் இதெல்லாம் பார்த்தோம்னா வினை திரிச்சொல். வினவினான்னா கேட்டான், விழித்தான்னா அழைத்தான், நோக்கினானா பார்த்தார். ஓகேங்களா, இது திரிச்சொல். அடுத்து திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கேணி, பெற்றம். ஸோ இதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் திசை சொற்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. ஓகேங்களா, சும்மா தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் திசை சொற்கள், அதுதான் பார்த்தோம்னா திசை சொல் அப்படின்றாங்க. இதே வடச்சொல் அப்படின்னா தமிழில் வழங்கினாலும் தமிழ் சொற்கள் அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கமலம் பார்த்தோம்னா தமிழ் சொல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், பட் அது தமிழ் சொல் கிடையாது. இதோட ஒரிஜினல் தமிழ் பேர் தாமரை. அதாவது விஷம், விஷம்னாலும் விடம். அதே மாதிரி விஷம், விஷம், விடம் அப்படின்றது பார்த்தோம்னா தமிழ் சொல் கிடையாது. அதோட தமிழ் சொல் பார்த்தோம்னா நஞ்சு. அதே மாதிரி புஷ்பம், அதே மாதிரி புட்பம் அப்படின்னாலுமே பார்த்தோம்னா தமிழ்ல வரணும், தமிழ் சொல் கிடையாது. அது தமிழ் சொல் பார்த்தோம்னா மலர். இந்த மாதிரி வரத்தான் பார்த்தோம்னா வட சொல்லுவாங்க. ஸோ வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வழங்குமானால் அதை வடச்சொல் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஸோ பயிற்சி. அன்பரிசி கேணியில் தண்ணீர் கொண்டால். ஸோ கேணின்றது என்னது? திசை சொல். தோட்டத்தில் ரோஜாவை பறித்து மாலையாக்கினால், கோவிலுக்கு இன்னும் சென்று இறைவனுக்கு பூஜை, இது பூஜை பார்த்தோம்னா வடச்சொல் வரும். அந்தனர், அந்தனர் மறைமொழி கேட்டு, அந்தனர் அப்படின்றது பார்த்தோம்னா திரிச்சொல்ல வரும். மற்றது பார்த்தோம்னா தண்ணீர், தண்ணீர்ன்றது இயற்சொல். ஸோ அந்த மாதிரி. கீழ்காலம் திசை சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை பொறுத்துக. பண்டிகைனா திருவிழா, வெள்ளம்னா நீர்பெருக்கு, வியாபாரம் வணிகம், அசல்னா மூலம், அச்சன், அச்சன்னா தந்தை, ஜமக்காலம்னா விரிப்பு,
வேடிக்கைனா காட்சி. ஓகே, பொறுத்துக்க. நிலம் நாய் பெயர் இயற்சொல். வந்தது படித்தான் வினை இயற்சொல். களிறு புரவி பெயர் திரிச்சொல். பெயர் திரிச்சொல். வினவினா நோக்கினா வினை திரிச்சொல். இது ஒரு முக்கியமான பேராகிராஃப். நீலாம்பிகை அம்மையார் பார்த்தோம்னா மறைமலையடிகளின் மகள். ஓகேங்களா? ஸோ மறைமலையடிகள் தனித்தமிழ் மீது ஈடுபாடு கொண்டிருந்தது போல நீலாம்பிகை அம்மையாரும் வந்து தனித்தமிழ் பற்றுடன் திகழ்ந்தார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீலாம்பிகை அம்மையார் அதாவது மறைமலையடிகளோட மகள் யாருன்னு கேட்பாங்க. நீலாம்பிகை அம்மையார். ஸோ ஒரு முறை அவருடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவ்விருந்தில் கலந்து கொண்ட பண்டிதமணி மு கதிரேசனார் நீலாம்பிகை ரசம் கொண்டு வா என்றார். உடனே அம்மையார், ஐயா, ரசம் என்பது வடச்சொல், சாறு என்றே கூறலாமே என்றார். ஸோ ரசம் அப்படின்ற வட சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? சாறு. ஓகே. உடனே அவர், கருப்பாயி சாறு கொண்டு வா என்றார். அம்மையார் விழித்தார். என்னம்மா, நீலம் என்றால் கருப்பு, அம்பிகை என்றால் தாய், உம்முடைய பெயரையும் தமிழ் பெயராக கருப்பாயி என்று அழைத்தேன், சரிதான் என்றார். அம்மையார் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஓகேங்களா? ஓகே ஓகே இது இப்பதான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை தான் பரணி. ஸோ ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவருக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு பரணியோட இலக்கணம் அதுதான். ஸோ அவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ரொம்ப முக்கியம். ஸோ அரசர் இருவர்களுக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பார்த்தோம்னா பரணி பாடப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கலிங்கத்து பரணினா சோழனுக்கும் பல்லவருக்கும் நடுவில் நடந்த ஒரு போர். அதுல தோத்தது பார்த்தோம்னா பல்லவன். சரி, கலிங்க நாட்டு அரசர். பல்லவன்ட்ட கலிங்க நாடு. ஸோ அதனாலதான் அதை கலிங்கத்து பரணி அப்படின்வாங்க. யாரு தோத்தாங்களோ அவங்களோட பேர் வச்சுதான் பாடுவாங்க. ஸோ போருக்குரிய தெய்வமாகிய காளியை வந்து கருதுவார். நமக்கு போருக்கு பண்றது காளி. அவங்களுக்கு பலி கொடுத்துதான் போருக்கு போவாங்க. ஸோ பரணி இலக்கியங்களும் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. ஸோ போரில் குலோதங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். யாரு? சோழ மன்னனா குலோதங்க மன்னனிடம். ஸோ அதனால் கலிங்கத்து பரணி என்று பெயர் சூட்டப்பட்டது. இது எழுதுனது ஜெயங்கொண்டார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அமர்னா போர். 96னா 90 கூட்டல் 6. இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்கள் எது பார்த்தோம்னா 1000, 96. இணைப்பு சொல் பார்த்தோம்னா அதனால். ஓகே. அறம்பொருள் இன்பம் வீடு என்றும் உறுதி பொருட்கள் 4ஐயும் உணர்த்தி மக்களை நல்வழிப்படுத்தும் இலக்கியம் தான் பேரிலக்கியங்கள் எனப்படும். ஸோ இது அறம்பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் சேர்த்து பண்றதுதான் பார்த்து பேரிலக்கியம் சொல்லுவாங்க. மேற்கண்ட 4 பொருட்களுள் ஒன்றோ சிலவோ குறைந்து வந்து தெய்வம், அரசன், வள்ளல், புது முதலியோரின் சிறப்பினை கற்பனை செய்து பாடுவது தான் பார்த்தோம்னா சிற்றிலக்கியம் அப்படின்றாங்க. ஸோ சிற்றிலக்கியம்னா என்னன்னு சொல்றாங்க. ஸோ பேரிலக்கியம்னா அறம்பொருள் இன்பம் வீடு 4 சொல்லுவாங்க. ஆனா இதுல பார்த்தோம் சிற்றிலக்கியம்னு பார்த்தோம்னா 4 பொருள் ஏதாவது ஒன்றையோ இல்ல ஒரு சிலவோ குறைந்து வந்து தெய்வம், அதுக்கு பதிலாக தெய்வமோ இல்ல அரசனோ வள்ளலையோ இல்ல குரு இவங்களை வந்து சிறப்பாக வந்து கற்பனை செஞ்சு பாடுறதுதான் பார்த்தோம்னா சிற்றிலக்கியம். இதை பத்திதான் வடநூலார் பிரபந்தம் அப்படின்வாங்க. இதை வடநூலார் என்ன சொல்லுவாங்க? பிரபந்தம்வாங்க. வடநூலார்னா என்னது? நார்த் சைட்ல இருப்பாங்களே புலவருங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? இந்த சிற்றிலக்கியத்தை என்ன சொல்லுவாங்க? பிரபந்தம். 4 எழுதிய பிரபந்தம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பிரபந்தம் அப்படின்னா என்னது? நன்கு கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ தமிழ் சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம்னா 96 வகை நமக்கு நல்லா வைக்கும். 96 வகை சிற்றிலக்கியம். ஸோ பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. ஓகே. இலக்கு கூட்டல் எம் இலக்கியத்தை பிரிக்கணும்னா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நேர்கூற்று அயக்கூற்று தொடர்பு பார்க்கலாம். நேர்கூற்றுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேர்களை நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார். இதுதான் பார்த்தா நேர்கூற்று. அதாவது ஒருவர் வந்து நேரே சொல்றது மாதிரி சொல்றது தான் நேர்கூற்று அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்குற ஒரு பார்ட் இது. ஸோ அதனால் இந்த பார்ட்ல பக்காவா பார்க்கணும். ஸோ நேர்கூற்று பார்த்தோம்னா தன்மை முன்னிலை இது ரெண்டுத்துல மட்டும் தான் வரும், கடக்கையில வராது. ஏன்னா வந்து நான் வந்து சொல்றேன், உனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்?
தன்மை மட்டும் முன்னிலை மட்டும் வரும், அடக்கையில வராது. அடுத்து அயற்கூற்று பார்த்தோம்னா, நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேல்விழிக்கு கூறினார். இந்த மாதிரி நேர்கூற்றை வந்து அயற்கூற்றாக ஓகே, இது நினைவில் கொள்ள வேண்டிய. ஓகே, இந்த மாதிரி வரது பார்த்தோம்னா அயற்கூற்று, அதாவது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி, அதாவது நான் நேரா சொல்லாம இந்த மாதிரி சொன்னாரு வேல்விழி கிட்ட வந்து, இந்த மாதிரி ஆசிரியர் வந்து நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒருத்தவங்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அதுதான் அயற்கூற்று. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நேர்கூற்று வந்து அயற்கூற்றா நம்ம மாற்றும் போது என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நேர்கூற்றுல இந்த மேற்கோள் இருக்கு இல்லையா, இந்த மேற்கோள் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். அதே மாதிரி காற்புள்ளி அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துணும். இங்க வந்து ஒரு கமா வரும், ஸோ அதையும் வந்து எடுத்துடணும். அடுத்து என்று என என்ற செய்தியை முடிக்கும் சொல்லை நீக்க வேண்டும். அதாவது இப்ப இங்க பார்த்தீங்கன்னா என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார் இருக்கா, அதே மாதிரி எனமும் வரும். என்று ஆசிரியர் சொல்லலாம், இல்லை என ஆசிரியர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எது வந்தாலும் என்று என இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நீக்கணும். அடுத்து முன்னிலை இடத்தை தன்மையாகவோ படக்கையாவோ மாற்ற வேணும். ஸோ முன்னிலை இடத்தை அப்படின்னா முதன்மை பெரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து தன்மையாவோ படக்கையாவோ மாற்றணும். அடுத்து தன்மையை பார்த்தோம்னா படக்கையா மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அயற்கூற்று வந்து மாற்றணும். அதே மாதிரி கட்டளை சொல்லோட ஆறு ஆக இந்த மாதிரி சொல் மாற்றணும். அதாவது பெருன்னு இருக்கிறது கட்டளை சொல், இதில் பார்த்தோம்னா பெரா, இது பார்த்தோம்னா அயற்குற்றமாக என்ன பெருமாறுன்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆறு ஆக இல்லைன்னா ஆக அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க. டைரக்டா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் மாற்றுற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஃபுல்லாக குழப்பக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கும்போது மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் பார்க்க வேண்டியது இந்த என்று என ஆறு ஆக இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நேர்கூற்று வந்து அயற்கூற்றம் மாறும்போது என்னென்ன மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றுன்னு இருந்துச்சுன்னா அன்றுன்னு மாறும், நேற்றுன்னு இருந்துச்சுன்னா அது முன்னாள்னு மாறும், இதுன்னு இருந்துச்சுன்னா அது, இதனால் இருந்துச்சுன்னா அதனால், அதாவது ஈன்னு இருக்கிறது எல்லாமே ஆணு மாறும். ஓகேங்களா? ஸோ நாம் நாங்கள் இருந்துச்சுன்னா தாம் தாங்கள், நீங்கள் இருந்துச்சுன்னா அவர்கள் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தாவே தெரியும் எல்லாமே நீ அது அயற்கூற்றுல பார்த்தீங்கன்னா ஆணை வரும், ஆக்கு ஏற்ற மாதிரி ஆணை வரும். ஆ முன்னா அது அதனால் தாம் அப்படின்னு வருதா. ஸோ அதை வச்சு நான் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நேர்கூற்று பார்த்தோம்னா நாளை நாளைன்றது ஒருத்தனா மறுநாள் அப்படின்னு சொல்லணும். இப்பொழுதுனா அப்பொழுது, இவைனா அவை, நான்னா தான். ஸோ நாம்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு பார்த்தோம்னா தன்மையில வந்துச்சு. தன்மைனாவே நேர்கூற்று அப்படின்னு நான் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நீனா முன்னிலை வந்தாலுமே என்னன்னு சொன்னேன், நேர்கூற்றுன்னு சொன்னேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ நான்றது என்னவா மாறும், தான் அப்படின்னு மாறும். நீன்றது அவன் அவள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அயற்கூற்று இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார். அதை எப்படி மாற்றலாம்? தமிழ் தன் உயிர், என்னோட தன்னன் மாறுமா, தன் உயிர் என்று பாரதிதாசன் கூறினார் அப்படின்னு வரும். இது நான் நாளை வருவதாக பூவிலி கூறினாள். இது வந்து நேர்கூற்றா மாற்றணும்னா நான் நாளை வருவேன் என்று பூவிலி கூறினாள் வரும். ஸோ அந்த மாதிரி இது எழுதுங்க. நீ வைகரையில் துயில் எழ வேண்டும்ன்றது ஆசிரியர் சிந்தனை செல்வடன் கூறினார் அப்படின்னா சிந்தனை செல்வன் வைகரையில் துயில் எழ வேண்டும் என்று ஆசிரியர் சிந்தனை செல்வடன் கூறினார். ஒரே நிமிஷம். ஓகே, அவன் வரும். அவன் வைகரையில் துயில் எழ வேண்டும் என்று துயிலெழுமாறு, அவன் வைகரையில் துயிலெழுமாறு ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் கூறினார். அதே மாதிரிதான் ஒன்றும் அதையும் மாற்றுங்க, அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி மாற்றுங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, ரொம்ப போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கலாம். வாழ்க்கை திறன் இதுவும் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. இதெல்லாம் அந்த அளவுக்கு வேணாம், போதும், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது.
ஓகே, அவ்வளோதான் முடிச்சாச்சு. இயல் 2 வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் எது எது முக்கியம்னு சொன்னானோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 3ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.